World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். பேரன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கணீரையா அவர்கள் பிரசன்னமே பிரதானம் அப்படின்ற ஒரு தலைப்பில் உரையாட வர்றார். எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த கோட்டையூர் சிவசுப்பிரமணிய ஐயா அவர்களையும், இரா அருள்வேல் ஐயா அவர்களையும், கடகம் ராமசாமி ஐயா அவர்களையும், பிரசன்னம் கற்றுத்தந்த ஜாம்பான் சாமி ஐயா அவர்களையும், என்னை ஜோதிடத்தில் தன் மகனை போல் வளர்த்து வரும் ஓம் உலகநாதன் ஐயா அவர்களையும் வணங்கி, எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்ததில் முதல் குருவாக இருந்த எனக்கு தாய் தந்தையர்களையும் வணங்கி, இப்போ நம்ம ஒரு பிரசன்னம் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி குருநாதர்களோட கொஞ்சம் சண்டை போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதான் நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன அவங்கள்ட்ட படித்தோம்னு அர்த்தம். இப்போ லக்கணத்தை வச்சு தான் நம்ம எல்லாமே சொல்ல முடியும்னா, திருமண வாழ்க்கையில் எல்லாரோட ஜாத்திலையும் சனிக்கு 7 செவ்வாயும், குருவுக்கு 6 8 சுக்கிரனும் இருக்கவே ஏன் டைவர்ஸ் ஆகுது? 7ஆம் இடத்தது நல்லா தான் இருக்கிறாரு. சனிக்கு 7 செவ்வாய் இருக்கவங்க எல்லோரும் ஜாதகம் பார்த்துருக்கீங்களா? இங்கே இருக்கவங்க யாராவது இருக்கா? சனிக்கு 7 செவ்வாய் அந்த அமைப்பு உடைய ஜாதகத்துக்கு குருவுக்கு 7 சுக்கிரன், அதாவது குருவுக்கு 6 8 சுக்கிரன் இருக்கவங்களுக்கு ஏன் டைவர்ஸ் ஆகுது? அப்போ லக்னம் மட்டுமே பிரதானம்னா எப்படி கிரகங்கள் ஏன் மாறுது? அப்போ நம்ம இதையும் ஆய்வு பண்ணணும். அதே மாதிரி இப்போ 1990க்கு பின்னாடி பிறந்ததில் 92 பிறந்தவங்களுக்கு ஏன் டைவர்ஸ் அதிகமாக நடக்குது? ஒரு வருடம் 50% மேலே டைவர்ஸ் ஆகுது. 94 பிறந்தவங்களுக்கு ஏன் டைவர்ஸ் ஆகுது? 84 பிறந்தவங்களுக்கு ஏன் இப்போ டைவர்ஸ் போயிட்டுருக்கு? 89 பிறந்தவங்களுக்கு ஏன் டைவர்ஸ் போயிட்டுருக்கு? ஜாதகம் பார்த்துருப்பீங்களா? நான் சொல்கிறது சரியாக இருக்கா தப்பாக இருக்கா? வருடமே ஏன் அப்படி மாறுது? அதில் எல்லாருக்குமே ஆகிறது இல்லை. அப்போ ஏன் இவ்வளோ பேருக்கு ஆகுது? அப்போ அதுக்கு லக்கணமும் தேவைன்னு சொல்லிட முடியாது இல்லையா? லக்கணமும் தேவை. மகரத்தில் சனி இருக்கார் 92. சிம்ம லக்கணமும் கடக லக்கணமும் டைவர்ஸ் ஆகுது, கல்யாணம் ஆகாமல் இருக்குது. சரியா? லக்கண புள்ளி நம்ம பார்த்தோமா? குருவுக்கு முன்னாடி அப்படியா ஜெயிச்சு காட்டியிருந்தோம். தப்பாக பேசியாவது ஜெயிச்சிடணும் இல்லாட்டி. அதுக்காகத்தான் பேசப்படுறது. ஆனால் அருள்வேல் ஐயாவோட சாஃப்ட்வேரில் நீங்கள் போட்டு பார்க்கும்போது எல்லாமே துல்லியமாக இருக்கும். துல்லியம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுறது? 75 80க்கு பின்னாடி பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு டைம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு டைமே கிடைக்கலையே. கோழி கூப்பிட தானே பிறந்தான்னு சொன்னாங்க. ஏன் சொல்ல முடியாது? லக்கணமே இல்லாமலும் சொல்லலாம். ஒரு ஜாதகம் விவசாய நிலம் கிடைக்குமா அல்லது வீடு கிடைப்பானா இல்லை காலி இடம் வாங்குவானான்னு கேட்குறான். செவ்வாய் அஸ்வினி மக மூலத்திலேயோ திருவாதிர சுவாதி சதயத்திலேயோ அல்லது ராகுனுடைய பிடியிலேயோ 3.20க்குள்ளே இருந்தவனுக்கு எவனுக்கு நிலம் இருந்துச்சு? எவன் வீடு வாங்கினான்? 4ஆம் இடத்ததியை பார்த்தோமா? சுக்கிரனை பார்த்தோமா? செவ்வாயும் கேது சேர்ந்துருக்கிறதுல யாருக்கு வில்லங்கம் இல்லாமல் சொத்து கிடச்சிச்சு? எல்லாமே இருக்கு இல்லையா? இப்படி முறைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது நாடி ஜோதிடமும் பிரசன்னமும். அப்போ ஒரு பிரசன்னம் பார்க்குறோம். பிரசன்னம் பார்க்கும் வேளையில் 7ஆம் இடத்தில் ஏதேனும் ஒரு பாவகிரகம் இருந்து இன்னொரு பாவகிரகத்தால் பார்க்கப்பட்டால் 6 வருஷம் முடிஞ்சு 7ஆம் வருஷம் டைவர்ஸு. 7ஆம் இடத்ததிபதி 6க்கு போயிட்டார். ஆனால் குருவும் சுக்கிரனும் நல்லா இருக்காங்க. எப்படியாவது திருமணம் ஆயிடுது. 7ஆம் இடத்ததிபதி 6க்கு போய் குருவும் சுக்கிரனும் 6 8 இருந்தாலும் சரி, சனி செவ்வாய் சமசப்தமம் இருந்தாலும் எந்த லக்கண புள்ளியாக இருந்தாலும் டைவர்ஸ் ஆகும். டைவர்ஸ் ஆயிருக்கு. பார்த்துருக்கோமா இல்லையா? 92 உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் எத்தனை பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்குது? 84 பிறந்தவன் இன்னைக்கு கருதி இன்னும் இப்போ வரன் தேடிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி சனி கேது 98 97 இருக்கு இல்லைங்களா? இன்னும் வரன் தேடிக்கிட்டு தானே இருக்காங்க. கிரகங்கள் ஒரே கிரகம் வாழ்க்கையை மாற்றவும் செய்யும், யோகத்தையும் கொடுத்து விடுகிறது. ஒரு சின்ன விஷயம் பார்ப்போம். ஆருடத்திற்கோ அல்லது லக்கணத்திற்கோ ஜாதகத்தில்
4ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 போய் மறைஞ்சிட்டாருன்னா அவன் பேரில் வீடு வாங்க முடியாது. காரக கிரகம் வலுத்துருச்சு அப்படின்னா செவ்வாய் வலுத்துட்டாரு. 6ஆம் இடம் நட்பு வீடாக இருந்தால் இவன் சம்பாதிக்காமல் இவங்க வீட்டுக்காரன் வாங்கி கொடுத்துருவான். 8ஆம் இடத்துல இருந்தா ஒத்த பைசா கூட கொடுக்காம இவனுடைய கணவனோ அல்லது இந்த ஜாதகனுடைய மனைவியா இவன் வேலை வீடு வாங்கி கொடுத்துடுறான். அப்போ காரகத்தையும் எடுத்து பார்த்துட்டோம்னா 4ஆம் பாவக அதிபதி 6ல் இருந்தாலும் வீடு கிடச்சிருது, 8ல் இருந்தாலும் வீடு கிடச்சிருது, 12ல் இருந்தாலும் வெளிநாட்டில் போய் வீடு வாங்கி சௌகரியமாக உட்காந்துடுறான். சரி, இதை நம்ம ஜாதகமும் இல்லை டைம் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ எப்படி இது பண்ணுறதுன்னா, ஒரு ஜாதகத்தை நம்ம போடுறோம், ஒரு ஆருடம் போடுறோம். ஆருடம் போடும் பொழுது எந்த கேள்வி கேட்டாலும் சரி ஒரே ஆன்சர் பண்ணலாம். எப்படி ஆன்சர் பண்ணலாம்? எந்த கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்குரிய பாவக அதிபதிக்கு பாதகாதிபதியினுடைய தொடர்பு இருந்தால் அவன் கட்டாயம் அதை வாங்கி அனுபவித்து வேதனைப்பட்டு தான் ஆகணும். பாதகாதிபதி தொடர்பு இல்லை, ரோகாதிபதி தொடர்பு இருக்காரு, வழக்கில் சிக்கணும். 8ஆம் இடத்ததி தொடர்பு இருக்கு, பாதகாதிபதி தொடர்பு இல்லை, அவமானத்தில் சிக்கணும், மாட்டிக்கிறணும். 12ஆம் இடத்ததிபதி இவனே சூனியம் பட்சம் மாதிரி ஸ்டேஷனில் போய் மாட்டிக்கிறணும் அல்லது வழக்கில் மாட்டணும். அப்போ ஒரு வீட்டில் 4ஆம் இடத்த அதிபதி ஏதேனும் ஒரு வகையில் சுபத்தன்மை பெற்று இன்னொரு சுபராக பார்த்தாலும் சரி, இல்லை 4ஆம் இடத்த அதிபதி 2லேயோ 11லேயே இருந்தால் இவன் சம்பாதிச்சாலும் சரி சம்பாதிக்கலைன்னாலும் சரி இவனுக்கு வாடகைக்கு விடுற அளவுக்கு இவன் மேலே சொத்து வந்துடும். ரைட்டு, நம்ம ஒரே வர்க்கத்தில் தான் பிறந்திருக்கோமா அப்படின்னு நம்ம எடுக்கலாம். நம்ம குடும்பத்தில் தான் நம்ம முன்னாடி பிறந்து இப்போயும் பிறந்திருக்கோமா அப்படின்னு கூட பிரச்சனத்தில் எடுக்கலாம், நம்ம ஜாதகத்தில் எடுக்கலாம். யாரோட ஜாதகத்தில் 8ல் சந்திரன் இருக்கோ அவங்க அப்பாவுக்கு அதே மாதிரி இருக்கும், தாத்தாவுக்கு அதே மாதிரி இருக்கும். யாரோட ஜாதகத்தில் சர்ப்பங்கள் எந்த பகுதியில் இருக்குதோ அதே இடத்துல இவனுக்கும் இருக்கும், தாத்தாவுக்கும் இருக்கும், அப்பாவுக்கும் இருக்கும். இதில் மாறும்போது வேறு குடும்பத்திலேருந்து இங்கே பிறக்கிறதுக்காக பிறந்தவனாக எடுக்கலாம். இப்படி நம்ம ஒவ்வொன்று விஷயமும் எடுக்கலாம். சரி, திருமணத்துக்கே வரலாம். இப்போ ஏன் திருமணங்கள் நிறையா பிரச்சனைகளுக்கு உருகாதுன்னா, தனுசு, மகரம், கும்பம், மீன ராசிகளில் நீங்கள் இருக்கிற பகுதி பூரா பாருங்கள், அவனோட திருமண வாழ்க்கை ஏதேனும் ஒரு பிரச்சனைகளுக்குள்ளேயே மாட்டுது. நீசமானா கூட பிரச்சனை கிடையாது, உச்சமாகி வக்கரமாயினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தனுசு வீடுகளில் இந்த 4 வீடுகளில் இருக்கிற ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு பாதிப்பை தருது. அது ஏதேனும் ஒரு சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி 7ல் இருந்தாலும் பிரச்சனை வருது. கடக லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி 7லேயே இருக்கார். 92, 93, 94 பார்த்தோம்னா 7லேயே இருக்கிறார். ஆனால் ஒன்று கல்யாணம் ஆகாமல் அலைகிறான், இல்லாட்டி கல்யாணம் ஆகிட்டு டைவர்ஸ்க்காக அலைகிறான். அப்போ இதுகளுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? இன்னொரு விஷயம் பாருங்கள், இப்போ எல்லாருமே நிறைய பேர் நிறைய கிரகங்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். எல்லா கிரகங்களும் சுபத்தை மட்டுமே தருவதில்லை, எல்லா கிரகங்களும் அசுபத்தை மட்டுமே தருவதில்லை. யாருக்கெல்லாம் சிவராஜ யோகம் இருக்கோ உறுதியாக ஹார்ட் அட்டாக் வருது. என்ன பண்ணுறது? உடம்பு தொந்தரவு வந்துடுது, மூச்சு திணறல் வந்துடுது. அப்போ இதுக்கு காரணம் என்ன? ஏன் எந்த யோகம் வந்துச்சு, ஏன் அந்த பாவகம் பாதிக்கப்படுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பிரசன்னம் மிக முக்கியமான தேவை. இப்போ நம்ம ஒரு வீட்டிலையே ஒரு கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம், திருப்பி கோயிலுக்கு போகும்போது பிரச்சனை நடக்குது. இவருக்கு ஒரு பிரசன்னம் பார்க்குறோம், ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது வாங்க கோபு வாங்க வாங்க மேலே வாங்க, மேடைக்கு வாங்க. இப்போ இவன் வீட்டுக்குள்ளே ஒரு என்ன சம்பவத்தால் இந்த மாதிரி திருமணங்கள்லாம் பிரச்சனையை கொண்டாந்து கொடுத்துச்சு, என்ன பிரச்சனையினால இவனுக்கு லாக் ஆகிருக்கு, இல்லை திடீர்னு ஏன் இந்த விபத்து பிரச்சனைகள், ஏன் தெய்வ அனுகூலம் இல்லாமல் போச்சு அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம். எடுத்தோன்னா ஒரு ஆரிடம் போடுறோம். அந்த ஆரிடத்திற்கு குரு 3, 6, 8 போன்ற இடங்களில் இருந்தால் அவர்களுக்கு தெய்வ அனுகூலமே இல்லைன்னு சொல்லணும். தெய்வ அனுகூலமே இல்லை, நீ சின்ன விஷயம் போட்டு பார்த்துக்கணும். அதே மாதிரி வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணுங்க. நமது குடும்ப விழாவிற்கு வருகை தந்துள்ள ஜோதிட சித்தர் உயர் திரு கோபு ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இப்போ ஒருத்தர் நான் சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார்.
அவருக்கு உண்மையிலே தெய்வ அனுகூலம் இருக்கா அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். நீங்கள் ஒரு ஆரிடம் போடுங்க, அல்லது நீங்கள் ஆரிட சோழிகள் இல்லையா 12க்குள்ள ஒரு நம்பர் கேளுங்க. நம்பர் கேட்டுட்டு அவருக்கு 6 இடத்துக்கு, அதாவது நம்பர் சொல்கிறாரு 5ன்னு சொன்னால் சிம்மம்னு வச்சுக்கிடுவோம். இப்போ சிம்மத்துக்கு 11 குறி இருக்கார், தெய்வ அனுகூலம் இருக்குது. இப்போ அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல குரு இருந்துட்டா அவருக்கு தெய்வ அனுகூலமே இல்லைன்னு சொல்லணும். அடுத்ததாக 2ஆம் இடத்த அதிபதி 4ஆம் இடத்த அதிபதியும் பாதகாதிபதியோட தொடர்பில் இருந்தால் கோயிலினுடைய பொருட்கள் இவ வீட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லணும். அப்போ என்ன காரணம், திருமணத்துக்கு ஏன் முதல்லையே பிறக்கும் போதே இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆச்சு, ஏன் திருமணத்தில் டைவர்ஸ் ஆகணும்னு முடிவாச்சு, இவனுக்கு ஏன் திருமணமே ஆகக்கூடாதுன்னு ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜாதகம் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு ஒரு பிரசன்னமோ ஒரு தெய்வ காரியங்களில் ஈடுபட்டால் அவங்களும் நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க. அதற்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி இந்த மேடையை கொடுத்த மணிகண்டராஜுக்கும் இந்த மேடையில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க குருநாதர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடை கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா நிறைய விஷயங்களில் எளிமையாக சொல்லிட்டு போயிட்டார். இந்த பாதகாதிபதிய ரூல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் பல இடங்களில் நம்ம பொதுவாக லக்ன பாதகாதிபதியை மட்டும்தான் பார்த்துட்ருப்போம். ஆனால் ஒவ்வொரு பாவத்துக்கும் அதற்குரிய பாவகாதிபதி தொடர்பு, அதற்குரிய அஷ்டமாதிபதி தொடர்பு, இதையெல்லாம் நம்ம என்றைக்கு கோர்த்து பார்க்குறோமோ அன்றைக்கி தான் அந்த பாவத்தினுடைய பிரச்சனையை சொல்லும். மிக எளிமையாக ஒரு பிரசனத்தை எப்படி பார்க்கணுன்ற விஷயங்களை தந்த நமது கணியர் ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி அவருக்கான காணொளி இதோ. பல ஜோதிடர்களின் ஆசானின் பேராசிரியர்களின் படிப்பினையை கற்ற அவர்கள் வழிநடந்து பக்குவமாய் பண்பாளனாய் அனைவரின் மனதிலும் நிற்கும் பரமேஸ்வரனே. கருத்தரங்கங்கள், ஆண்டு விழாக்கள், ஜோதிட சங்க மேடைகள் என அனைத்து இடங்களிலும் வாசம் வீசும் பூங்காவனமாய் பகலில் தோன்றும் பகல் நிலவாய் காட்சிதான் தருகிறீர்கள். அர்த்தநாரீஸ்வரனின் அருளாசியாலும் பாத நிழலில் பக்தி விசுவாசமாயும் ஆலவிருட்சமாய் 1000 விழுதுகளுடன் ஆளுமை கொண்டு வளர்ந்து நிற்கிறீர்கள். பலர் ஜோதிடரின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தோழமை உள்ளத்துடன் உறுதுணையாய் நிற்கும் ஜோதிட வித்தகரே, நல்லுள்ளம் கொண்ட நவநாயகனே, உயர் திரு ராஜா சங்கர் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா.